வணக்கம் மக்களே. இபிஎஸ் தேர்வு செல்லாது, உடனே அறிவிக்கணும். உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த இந்த தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டது. இந்த வழக்கில் சூரியமூர்த்தி தரப்பில் கட்சி விதிகளின்படி பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வாதிக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி தரப்பில் சூரியமூர்த்தி கட்சி உறுப்பினரே இல்லை எனவும் அவருக்கு கட்சி நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்ப உரிமை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன் கட்சி விதிகளை மீறி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சூரியமூர்த்தி தரப்பு வாதத்தை ஏற்கவில்லை. ஆனால் எடப்பாடி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து வழக்கு விசாரணைக்கு தகுதியானது என உத்தரவிட்டார். இந்த நிலையில் உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததை எதிர்த்து தொடர்ந்த இந்த வழக்கை நிராகரிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கின் விசாரணைக்கும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ததற்கு எதிராக சூரியமூர்த்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டு இருக்கும் இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை அவர் நாடியுள்ளார். சென்னை உரிமையியல் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தித்துள்ளனர். இவர்கள் இருவரும் சில நாட்களுக்கு முன்பாகவே டெல்லியில் அமித்ஷாவை சென்று சந்தித்து பேசியுள்ளனர். தற்போது கோவையில் அதிமுக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அவர்களின் இல்ல விழாவில் இருவரும் சந்தித்து பேசியுள்ளனர். இதனால் பல்வேறு விவாதங்கள் தொடங்கியிருக்கின்றன. அதிமுக பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 10 நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் முக்கிய முடிவு ஒன்றை அறிவிக்கப் போவதாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்துள்ளார். அதேபோல அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவை அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு கழகமாக மாற்றுவதாகவும் அறிவித்துள்ளார். இதனால் தனி கட்சி தொடங்கப் போவதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அழைப்பின் பெயரில் ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்றுள்ளார். 2 நாட்கள் டெல்லியில் முகாமிட்டிருந்த நிலையில் தமிழக அரசியல் சூழல் குறித்து விவாதித்தமாக கூறியுள்ளார். மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.